குருவுக்கு தட்சிணை கொடுக்கறதுங்கிறது அது வந்து எவ்வளோ எல்லையே கிடையாது. ஏன்னா கலைக்கு வந்து வித்தைக்கு வந்து இவ்வளோ தானே விலை மதிப்பு கிடையாது, எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஆனாலும் அந்த கலையை முழுமையாக பயிற்றுவித்த பிறகு நடன கலைஞராக அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி குருதட்சிணை கொடுத்தா போகிறோம். அந்த குருதட்சிணையும் நாங்கள் மனமு வந்து கொடுத்தா போகிறோம். இவ்வளோ கொடுக்கணும், செயினை போடணும், மோதிரம் போடணும், பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆனது, வியாபார நோக்கத்தோட பொதுமக்களுடைய அவேர்னஸ் விழிப்புணர்வு இன்மையை பயன்படுத்தி கொண்டு இந்த நடன ஆசிரியர்கள் அவசர கோலத்தில் செய்கிறது. ஒரு பழம் வந்து இருக்கு, அந்த செடி வந்து விதையிலிருந்து செடியாகி பின்பு பூ பூத்து காயாகி கனிந்து பழமாகும் பொழுது தான் அது வந்து முழுமையான ஒரு ருசியை கொடுக்கும். அது இல்லாமல் பிஞ்சிலேயே இந்த பழுத்த பழங்கள் எண்ணத்துக்கு வெம்பி போயிடும், அதை சாப்பிட முடியாது, கீழே அந்த மாதிரி தான் சலங்கை பூஜைங்கிறது. ஒரு முழுமையான நடன கலைஞராக அறிமுகமாகும் பொழுது அந்த கலைஞர் வந்து நல்ல விதமாக பரிணமிக்க முடியும். இந்த மாதிரி அவசர கோலத்தில் நடைபெறும் சலங்கை பூஜைகள் வந்து ருசிப்பதில்லை, பிஞ்சிலேயே பழுத்த பழங்கள் ரசிப்பதில்லை அப்படி தான் சொல்லணும்.